ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ரோட் டு ஃபேம்ன்ற இந்த ஒரு பிளேலிஸ்ட்ல வந்துட்டு பார்க்க போற நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேத் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். ஸோ இதே கொஸ்டின் வந்துட்டு லீட் கோட்ல வந்துட்டு கேத் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்னு இருக்கு. அண்ட் ஃபைண்ட் தி கேத் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் இன் அ பைனரி மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று பைனரின்ற மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் இதோட அட்வான்ஸ்டு வேரியேஷன். பட் அகைன் இந்த ப்ராப்ளம் நீங்க ஆல்மோஸ்ட் பார்த்துட்டாலே வந்துட்டு உங்களுக்கு அது ஈஸியா தான் இருக்கும். இது என்ன சொல்லுது அப்படின்னா, யூ ஆர் கிவன் an array ARR and an integer k where k is smaller than the size of array. Your task is to find the kth smallest element in the given array. Do not solve it using inbuilt sort function. ஓ பொட்டாயா பிட்ட. ஓகே. ஸோ நமக்கு வந்து ஒரு அரே குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேர்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 3 தான் ஃபர்ஸ்ட்டு, 4த் செகண்டு, அப்புறம் 7 தான் வந்து தேர்டு. ஸோ தேர்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இஸ் 7. அதே மாதிரி இதுக்கு போட்டாங்கன்னா 1, 2, 3, 15. ஸோ 15 இஸ் தி ஃபோர்த் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். காம்ப்ளெக்சிட்டிஸ் கொடுத்துருக்கான். கம்பெனிஸோட டேகும் கொடுத்துருக்கான். ஆல் ரைட், லெட்ஸ் கெட் இன்டு அவர் நோட் பேட். ரைட், இப்போ வந்துட்டு நமக்கு இந்த ஒரு அரே கொடுத்துருக்கான். இந்த அரேல தேர்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டை கேட்டிருக்கான். தேர்ட் ஸ்மாலஸ்ட். ஆல் ரைட், நமக்கு வந்து இப்போ உங்கள் மைண்டில் வந்துட்டு ஒரு ப்ரூட் ஃபோர்ஸோ இல்லை வந்து மேபி லைக் ஆப்டிமால் 1 அப்ரோச்சோ வந்து வரலாம். பட் நம்ம வந்து பெஸ்ட் அப்ரோச்சுன்னு சொல்லிட்டு வேற ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூட் ஃபோர்ஸில் போனோன்னா என்ன பண்ணலாம்னா, இதை மொத்தமாக அப்படியே சார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 3, 4, 7, 10, 15, 20. ஸோ இந்த மாதிரி வரும். சார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா தேர்ட் எலிமெண்ட் கேட்டிருக்கான், தேர்ட் ஸ்மாலஸ்ட். ஸோ 3 minus 1 element. ஸோ அரே ஆஃப் 3 minus 1th எலிமெண்ட். இந்த எலிமெண்ட்டை வந்து நீங்கள் பண்ணுவோம். ஏன்னா அரே 0 பேஸ்ட் இண்டெக்ஸ்ன்றனால கரெக்டாக இதை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுறோம். இது வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நவ் உங்களுக்கே தெரியும், நீங்கள் சார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு n log nன்னு சொல்லிட்டு வரும். ஏன் n log nன்னா, நீங்கள் மர்ஜ் சார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எல்லா எலிமெண்ட்டையும் வந்துட்டு பிரிப்பீங்க. ஸோ அது லாகன், அடுத்து இன்னும் பாதியாக பிரிக்கும்போது லாகன், இன்னும் பிரிக்கிட்டா லாகன், அப்புறம் அதை எல்லாத்தையும் சேர்ப்பீங்க மொத்தமாக. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப திரும்ப சேர்க்கும்போது யூ வில் ரிட்டர்ன் டு ஆர்டர் ஆஃப் n. ஓகேவா? ஸோ தேட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். பிரிக்கிறதுக்கு அப்புறம் சேர்க்கறதுக்குன்னும் போது டிவைட் அண்ட் கான்கர் பண்ணும்போது உங்களுக்கு n log nன்னு வரும். ஸோ அதனால டைம் காம்ப்ளெக்சிட்டியும் n log nக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறது வெறும் இண்டெக்ஸ் தான். ஸோ தட் டசன்ட் மேட்டர். எக்ஸ்ட்ரா எதனா ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறீங்களா, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு எதனா பண்ணுறீங்களா? இல்லை. ஸோ இட் வில் பி 1 தான். பெருசாக எக்ஸ்ட்ரான்னு நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணல. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்க இந்த எக்ஸிஸ்டிங் அரேவை வந்து டேம்பர் பண்ணுறீங்க. அதை வந்து இந்த ஃபார்ம்லேயே உங்களுக்கு கொடுக்கல, ஆனால் நீங்கள் அதை சார்ட் பண்ணி விடுறீங்க. ஸோ அது வந்து மோஸ்ட்லி நாட் அன் என்கரேஜ்ட் ஸ்டெப் ஃபார் டூயிங் அன் அப்ரோச். ஓகேவா? ஸோ இது ப்ரூட் ஃபோர்ஸ். இவனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா n log n, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா 1. ஓகேவா? அடுத்து ஆப்டிமல் 1 அப்ரோச்சில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வாட் கேன் வி டூ. நீங்கள் இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு மினிமம்மை கண்டுபிடிங்க. இருக்கிறதுலே மினிமம்மை கண்டுபிடிங்க. ஸோ இந்த எலிமெண்ட் தான் உங்களுக்கு இப்போதைக்கு இது மினிமம்னு வரும். இந்த மினிமம் எலிமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ட்டு மேக்ஸ் ஆக்கி விட்டுருங்க. ஓகேவா? அடுத்து மேக்ஸ் ஆக்கி விட்டதுக்கப்புறம் திரும்பவும் இதோட மினிமம் கண்டுபிடிச்சிங்கன்னா 4ன்னு வரும். அதையும் இன்ட்டு மேக்ஸ் ஆக்கி விட்டுருங்க. திரும்பவும் இதோட மினிமம் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு 7ன்னு வரும். இதை நீங்கள் எத்தனை வாட்டி பண்ணுவீங்கன்னா k டைம்ஸ் பண்ணுவீங்க. k டைம்ஸ் யூ வில் ஃபைண்ட் அ மினிமம் அண்ட் தென் யூ வில் மேக் இட் டு இன்ட்டு மேக்ஸ். ஓகேவா? ஸோ k டைம் இன்ட்டு மேக்ஸ் பண்ணும்போது லாஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் இதை நீங்கள் ஆன்சராக வச்சுப்பீங்க. தேட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகேவா? அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஓவராலாக நீங்கள் வந்து மொத்தமாக டேம்பர் பண்ணி விட மாட்டீங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவை, 3 தேவைன்னா ஃபஸ்ட்டு 3 எலிமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் டேம்பர் பண்ணி விட்டுருவீங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது, பிகோ ஆஃப் மேபி k டைம்ஸ்லேயே முடிஞ்சிடும்.
நீங்க மினிமம் கண்டுபிடிக்க ஆர்டர் ஆஃப் n டைம் தேவை. அந்த ஆர்டர் ஆஃப் n கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மினிமமா திரும்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இது பண்ணுவீங்க. இன்ட் மேக்ஸ் ஆக்கி விடுவீங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் k டைம்ஸ் அத ஆக்கி விட்டுருவீங்க. ஸோ இட் வில் கோ அரவுண்ட் மினிமம கண்டுபிடிச்சு, அத திரும்ப டேம்பர் பண்றது. ஸோ ஆர்டர் ஆஃப் k இன்டூ n டைம்ஸ் போகும். ஸ்டெப் 3 வாட்டி பண்றனால ஆர்டர் ஆஃப் kn போகும். ஓகேவா? சின்ஸ் இந்த k வந்துட்டு நமக்கு சின்னதா இருந்துச்சுன்னும்போது லாபம். பட் இதுவும் வந்து n டைம்ஸ் லாஸ்ட் எலிமெண்ட் எனக்கு சார்ட் பண்ணும்போது இது n ஸ்கொயருக்கு போயிடும். ஸோ அகைன் திஸ் இஸ் நாட் அட் ஆல் என்கரேஜ். இதுவும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஒண்ணு தான் எடுத்துக்குது. ஓகேவா? நவ் பெஸ்ட் அப்ரோச்சுக்கு போலாம். இதுதான் பெஸ்ட் அப்ரோச். இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலா என்ன பண்ண போறோம்னா, நமக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் நாலேட்ஜ் நல்லா இருந்ததுன்னா, ஆ நம்ம வந்து சும்மா நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இங்க எக்ஸ்ட்ரா எடுத்து நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் மட்டும் சொல்லி தரேன். உங்களுக்கு ஒரு அரேவோட இண்டெக்ஸ் ஆர் அரேவோட வேல்யூ 2த்துல எதனா ஒண்ணு வந்துட்டு நீங்க அதோட வேல்யூவ வச்சு பண்ற ஆப்பரேஷனா இருக்கா? இப்ப 4க்கும் 10க்கும் பிரிஃபரன்ஸ் வந்து எது இருக்கு? உங்க கொஸ்டின்ல 4 தான் வந்துட்டு மெயினா தேவை. 10 வந்து அதுக்கப்புறம் தான் தேவை. ஸோ வாட் யூ ஆர் டூயிங் இஸ் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் இல்ல வந்து அதோட வேல்யூவ வச்சு நீங்க அதுக்கு வந்து ஒரு பிரையாரிட்டி செட் பண்றீங்க. ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க. ஸோ அந்த மாரி பார்ஷியாலிட்டி பார்க்கும்போது வாட் யூ வில் டூ இஸ் யூ வில் கோ ஃபார் அன் ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஹீப்னா என்னன்னா பிரையாரிட்டி கியூ. ஓகேவா? ஸோ பிரையாரிட்டி கியூல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஃபார்மேட்ட நீங்க வந்துட்டு மின் ஹீப்பா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் மினிமம் எலிமெண்ட்லாம் அது வந்து ஒரு ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ 1 இந்த சைட்ல இருக்கும். அது சம்மந்தப்பட்டு அடுத்து வந்து 2 ஸ்டோர் ஆகும். அது சம்மந்தப்பட்டு 3 ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஹீப் ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வந்து இது ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு ஒரு விஷயத்த வந்து நீங்க ஃப்ரீக்வென்சி வச்சு செக் பண்றீங்க அப்படின்னும்போது, இது 4 இருக்கா? இந்த இடத்துல இன்னும் ஒரு 4 இருக்கான்னு தேடணும்னும்போது, யூ வில் கோ ஃபார் மேப். மேப்ல என்னென்ன வைப்பீங்கன்னா, ஒண்ணு வந்து உங்களோட கீயா, இல்ல இண்டெக்ஸோ, இல்ல வேல்யூவோ வச்சுட்டு அடுத்தது ஃப்ரீக்வென்சிய வைப்பீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மேப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அடுத்தது நீங்க ஸ்டாக்கு, கியூன்னு வரும்போது என்னன்னா, ஒரு வேல்யூ வரும்போது இன்னொரு வேல்யூ எனக்கு தேவல்லடா. இத நான் பக்கத்துல பார்க்கும்போது இந்த வேல்யூக்கு அந்த வேல்யூ தேவல்லடா. அ அத அத ஃபர்கெட் பண்ணாலும் எனக்கு ஓகே அப்டின்னும்போது யூ வில் கோ ஃபார் மோனோடானிக் ஸ்டாக். ஓகேவா? ஸோ இந்த 3மே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வென் யூ ஆர் கோயிங் ஃபார் ஃபேங் லெவல் கம்பெனிஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு 2 மினிட்ஸ் எடுத்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். யாஹ்! ஸோ இப்ப நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர தான் வந்துட்டு மெயினா யூஸ் பண்ண போறோம். எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ வி ஆர் கோயிங் டூ யூஸ் எ பிரையாரிட்டி கியூ. ஓகேவா? நம்ம பிரையாரிட்டி கியூ இப்படி இருக்கும். இப்ப கியூ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன், ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ ஒரு கியூல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்தோம்னா, ஃபர்ஸ்ட் கிளம்பிடுவோம். ஸோ அந்த மாரி தான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிரையாரிட்டி வந்து எதுக்கு செட் பண்ண போறோம்னா, அதோட வேல்யூக்கு. ஓகேவா? இங்க இருக்கிற வேல்யூஸ்க்கு நம்ம பிரையாரிட்டி செட் பண்ண போறோம். ஸோ இதுல ஒண்ணா நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லா எலிமெண்ட்டையும் இன்சர்ட் பண்ணுவோமே. எல்லா எலிமெண்ட்டையும் இன்சர்ட் பண்ணும்போது, இது ஆட்டோமேட்டிக்கா அதுவே சார்ட்டட் ஆர்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ 3 ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகும். 4 அதுக்கு கீழ ஸ்டோர் ஆகும். 7 அதுக்கு கீழ ஸ்டோர் ஆகும். 10, 15, 20 இப்படிதான் வந்து பிரையாரிட்டி கியூ வந்துட்டு உங்களுக்கு கடைசியில இருக்க போகுது. எல்லா எலிமெண்ட்டையும் ஸ்டோர் பண்ணீங்கன்னா. ஓகேவா? ஸோ இப்படி நீங்க ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம், இதுலருந்து உங்களுக்கு 3வது எலிமெண்ட் தானே தேவை. ஸோ 1 ஃபர்ஸ்ட் ஒரு பாப் பண்ணுங்க. செகண்ட் ஒரு பாப் பண்ணுங்க. 3 பாப்ல வர்றது உங்களுக்கு ஆன்ஸரா வரும். ஸோ தாட்ஸ் ஹவ் பிரையாரிட்டி கியூவோட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்க போகுது. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இவ்வளோ நாளா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு நீங்க எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்கன்னா, ஒரு பிரையாரிட்டி கியூ யூஸ் பண்ணி, அதுல வந்து எல்லா எலிமெண்ட்டையும் புட் பண்ணி, அதுலருந்து எல்லா எலிமெண்ட்டோட லாஸ்ட் மட்டும் எடுக்க போறீங்க. ஆல்ரைட். இப்போ இத இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, உங்களுக்கு ரிக்வயர்டே என்னன்னா, வெறும் 3 எலிமெண்ட் தான் உங்களுக்கு தேவை. அப்போ உங்களுக்கு கீழ இருக்கிற இத்தனை எலிமெண்ட் வந்து தேவையில்ல. இந்த 10 டூ 15 வந்து உங்களுக்கு தேவையில்ல. உங்களுக்கு தேவைன்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் டாப் 3 எலிமெண்ட்ஸு. அந்த டாப் 3 எலிமெண்ட்ஸ்ல வந்துட்டு இது மட்டும் தான் தேவை.
இந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு டாப் 3 எலிமெண்ட் மட்டும் தான் தேவை. பாட்டம் 4 இந்த பாட்டம்ல இருக்கிற எத்தனை எலிமெண்ட் இருந்தாலும் தேவையில்ல. யூ நீட் ஒன்லி டாப் k எலிமெண்ட்ஸ். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், உங்க ப்ரையாரிட்டி கியூவோட சைஸே வந்துட்டு நீங்க k சைஸ்க்கு வச்சிருங்களேன். 1, 2, 3ன்னு சொல்லிட்டு. இதோட சைஸே kக்குன்னு நீங்க வச்சிட்டீங்கன்னா, யூ டோன்ட் நீட் திஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். ஸோ இதுலயே நீங்க வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ மாடிஃபைடு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ப்ரையாரிட்டி கியூவோட சைஸே வந்து k சைஸ்க்கு தான் இருக்க போகுது. ஓகேவா? 3. ஸோ இப்ப நீங்க ஒரு ஒரு எலிமெண்ட்டா போடுங்க. 7 போடுவீங்க ஃபர்ஸ்ட்டு. 7 மேல வந்துரும். 10 போடுவீங்க. 10 இங்க வந்துரும். அடுத்து 4 போடுவீங்க. ஸோ 4 போட்டோனே என்ன ஆகும்னா, இந்த ப்ரையாரிட்டி கியூ வந்து தன்னையே உருமாறிக்கும். உருமாறிட்டு என்ன பண்ணும்னா, 7 இங்க வரும், 10 இங்க வரும், 4 இங்க வந்துக்கும். ஸோ அது வேல்யூ படி ப்ரையாரிட்டி பண்ணி, அது வந்து உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு அது உட்கார வைக்கிறதே சார்ட் பண்ணி தான் உட்கார வைக்கும். நீ இறங்கு நாம மேல ஏறுறேன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இங்க 3 வரும். 3 வரும்போது 10 வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்கேருந்து கழண்டுக்கும். 10 கழண்டுட்டு இந்த இடத்துல வந்துட்டு 7 வரும். இங்க வந்து 4 வரும். இங்க வந்து 3 வரும். அடுத்து 20. ஸோ 20 வரும்போது இந்த இடத்துல லாஸ்ட்ல போயிட்டு 20ய போடும். இந்த இடத்துல 15 வரும். ஸோ லாஸ்ட்ல கொண்டு போய் 15 போடும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் வொர்க்ஸ் இன்டர்னலி. ஓகேவா? ஆக்சுவலா சொல்லப் போனோம்னா, இந்த இடத்துல 10ம், 20யும், 15ம் கூட வராது. ஏன் வராது அப்டின்னா, பிரையாரிட்டி கியூ படி பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு லீஸ்ட் வேல்யூ தான் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ லீஸ்ட் வேல்யூ இருக்குன்னும்போது, உங்களால 15யும், 20யும் இங்க இன்சர்ட்டே பண்ண முடியாது. ஏன்னா, இங்க போய் இன்சர்ட் பண்ணும்போது, உங்களால வந்துட்டு இதோட வேல்யூவ நீங்க பார்ப்பீங்க. இல்ல, இது அத விட சின்னதா இருக்குன்னும்போது, நீங்க அத இன்புட் பண்ண முடியாத நிலைமையில அது வந்து விட்டுரும். ஓகேவா? இங்க கீழ இன்சர்ட் பண்ணோம் 15. கீழ இன்சர்ட் பண்ணிட்டு, ஓகே இதோட வேல்யூஸ் 3 தானே குடுத்தாங்க. அப்புறம் ஏன் நம்ம இன்சர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அது தூக்கிடும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் வொர்க்ஸ். நம்ம அதுக்கும் வந்து கண்டிஷன் எழுதுவோம். பட் ஐ வில் மென்ஷன் யூ. இப்ப நம்ம இங்க 20 வருதுன்னா, இந்த இடத்துல இத 20 போடும். இதுக்கப்புறம் இதுக்குள்ள உள்ள இன்டர்னலா சார்ட் பண்ணிட்டு, நம்ம கேட்கிற சைஸ் 3 தானே. ஸோ அதனால இது என்ன பண்ணோம்னா, லாஸ்ட் எலிமெண்ட்ட மட்டும் ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ இது வந்து நம்ம ஒரு கண்டிஷன் எழுதுவோம். ஓகேவா? நவ் லெட்ஸ் கெட் இன்டு அவர் கோடிங். ஆல்ரைட். ஜாவால வந்துட்டு பிரையாரிட்டி கியூ வந்துட்டு எழுதுறது ஆக்சுவலா ரொம்ப ஈஸி. என்ன கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும் அதிகமா இருக்கும். பிரையாரிட்டி கியூ ஆஃப் இன்டிஜர் pq equal to new of priority queue. ஆல்ரைட். ஸோ இங்கேயே வந்துட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, இங்கேயே வந்து சைஸ வந்து இன்புட் பண்ணலாம். பட் நம்ம வந்து கீழயே பண்ணிப்போம். ஓகேவா? கீழ வந்து எப்படி பண்ண போறோம்னா, ஃபார் இன்ட் I in nums. ஓகே. ஸோ பிரையாரிட்டி கியூல ஃபர்ஸ்ட் ஆஃபர் பண்ணுங்க. ஆஃபர்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்குள்ள போடுறீங்க. ஐய போட்டதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அதுல இருந்து உங்களோட வேல்யூ வந்து எடுக்குறீங்க. ஸோ இஃப் யுவர் பிரையாரிட்டி கியூ டாட் சைஸ் இஸ் லைக் கிரேட்டர் தேன் கே, நீங்க வந்து பிரையாரிட்டி கியூல இருந்து ரிமூவ் பண்ணிடுவீங்க. ஸோ ரிமூவ் பண்ண போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆஃபர் பண்ணி போல் பண்றீங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஆக்சுவலா நம்ம யூஸ் பண்ணும்போது சார்ட்டட் ஆர்டர்ல மினிமமா இருக்கிற பிரையாரிட்டி கியூஸை மட்டும் தான் போடுறோம். ஸோ 3 போடுறோம், 4 போடுறோம், 7 போடுறோம். ஆனா நம்ம பிரையாரிட்டி கியூல இப்ப நம்ம ரிட்டர்ன் வந்து ஆன்சர் வாங்கும்போது இந்த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் வரும். ஆனா அது எப்படி வரும்னா லாஸ்ட் எலிமெண்ட்ல வந்து உட்காரும். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ரிவர்ஸ் ஆர்டர்லயே வந்து கலெக்ஷன்ஸ சார்ட் பண்ணி விட்டீங்கன்னா, பெருசெல்லாம் வந்து மேல உட்காரும். பெருசெல்லாம் வந்து மேல உட்காருவாப்ல. சின்னதெல்லாம் வந்து கீழ உட்காரும். ஸோ கீழ இருக்கிற எலிமெண்ட்ட நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வாட் கேன் யூ டூ இஸ் pq டாட் poll. இந்த இடத்துல ரிவர்ஸ் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரைட். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஐயய்யோ! ஒரு செமிகாலன்.
This should work. Yep. Submit. Submit. Yeah, it's working. All right. All clear. Thank you so much for staying up this while. இன்னொரு வீடியோல இன்னொரு சம்ல சந்திப்போம். Thank you so much. Bye. If you have any queries, please do comment. Thank you.